ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் துவையல் தான் பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் துவையலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் துவையல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கோவக்காவை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கட் பண்ண கோவக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வதக்கிடலாம். கோவக்காவை ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இது கூட ஆற வச்ச கோவக்காவை சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த சுவையான கோவக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வெறுமனே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.